கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை மிகுந்த வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த சத்தத்தை கேட்பதற்காக இந்த நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அநேகர் என்னோடு பேசுகிறீர்கள், ஐயா அந்த நேரம் எப்பொழுது வரும், ஆண்டவர் எப்பொழுது எங்களோடு பேசுவார் என்று நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு அவர் பேச போகிறார். இது ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக ஒரு அருமையான பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இது உங்களுக்காய் பாடல் வருகிறது, அந்த பாடலை கேளுங்கள். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறைக்கும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறைக்கும் வென்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகான மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய பாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறதில், உங்களோடு பேசுகிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை பல சூழ்நிலைகளிலும் பல நேரங்களை ஒதுக்கி இன்றைக்கு நீங்கள் ஆண்டோடைய வாசனத்திற்காக, வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஒருவேளை தேசத்தின் பல பகுதிகளில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட போகிறார், ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். இது உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 143 சங்கீதம் 9 வசனம். சங்கீதம் 143 9 வசனத்தை இது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்கிறேன் என்று ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது. என் சத்துருக்களுக்கு நீர் என்னை தப்புவியும் என்று அந்த தேவ மனிதன் ஆண்டுடைய பாதத்தில் கூப்பிடுகிறார். இன்றைக்கு சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கிற ஒரு உலகம். எப்பக்கத்தில் ஒருவேளை நீங்கள் நெருக்கப்படலாம். பல சூழ்நிலைகளில் எப்போ சத்துரு வருகிறான், எப்பொழுது அந்த வேதனையான சூழ்நிலை நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது, எந்த நேரத்தில் இந்த ஆபத்து அந்த வேதனை வருகிறது நாம் எல்லாம் அறிகிறது இல்லை. பல நிலைகளில் சத்துருக்கள் சூழ்ந்து நம்மை நெருக்கி, எப்பொழுது இவன் விழுவான், எப்பொழுது இந்த பிள்ளைகள், இந்த குடும்பம் விழுந்து விடும், எப்பொழுது இவர்களை மேற்கொள்ளலாம், அபகரித்து கொள்ளலாம், இவர்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று பல வழிகளிலே சத்துரு சுற்றி கொண்டிருக்கிறான். இந்த ஒருவேளை நீங்கள் ஒரு பணி செய்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம், ஒருவேளை ஒரு வியாபாரத்தை நடத்துகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம். பல வழியில் உங்களுக்கு எதிராக சத்துரு விழ வைப்பான். இந்த குடும்பத்தை எப்பொழுது விழ வைக்கலாம், இந்த வியாபாரத்தை எப்பொழுது அழித்து போடலாம், இந்த வியாபாரத்திற்கு எதிராக என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று பல நிலைகளில் அந்த சத்துரு உங்கள் வியாபாரத்திற்கு, குடும்பத்திற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, எதிர்காலத்திற்கு எதிராய்
பல காரியங்களை அவன் செய்வதற்காக எத்தனிக்கலாம். ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தாவை என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்று ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது. என் சத்துருக்களின் கைக்கு என்னை தப்புவியும் ஐயா, அவன் கரத்தில் நான் விழாதபடி, அவன் கரத்தில் நான் அழிந்து போகாதபடி, அவன் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்காதபடி என்னை விலைக்கு நீ தப்புவியும் என்று ஆண்டுடைய பாதத்தில் ஜெபம் கேட்கப்படுகிறது. என் அன்பான சகோதரனே சகோதரியே, அவன் கையில் விழாதபடி காக்கிற ஒரு தேவன், தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் தேவன். அந்த ஆண்டவரால் தான் உங்களை தப்புவிக்க முடியும். அந்த தேவனால் தான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு யாரும் கொடுக்க முடியாது, யாரும் உங்களுக்கு துணை நிற்க முடியாது. ஆனால் அந்த சத்துருவின் கையில் இந்த தப்புவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். அந்த தேவனுடைய கரத்தை நாம் பற்றி நிற்கிறோமா? எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்கப்பா, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்க எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே என்று நாம் ஆண்டுடைய பாதத்தில் நிற்கிறோமா? நாம் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நிற்கிறோம்? அவன் பல வழிகளில் சுற்றி கொண்டிருக்கிறான், பல வழிகளில் அவன் வேதனை கொண்டு வருகிறான். எப்போ எந்த சூழ்நிலைகளில் யார் வருகிறார்கள் என்று அறியாதபடி பல அவமானத்தை வேதனைகளை நீங்க சுமக்கிறவர்களாய் நீங்கள் நிற்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு நிலையில் நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அந்த வேதனை நிமித்தமாய் யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு நிலைகளில் நீங்கள் புலம்பி 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 நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? உம்மை புகலிடமாக நான் கொள்கிறேன் ஐயா, எங்கள் ஆண்டவர் தான் எனக்கு புகலிடம், எங்கள் ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலும், எங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் தேவனுடைய கரத்தில் வருகிறீர்களா? நான் உமது கரத்தில் புகலிடமாக நான் வர விரும்புகிறேன், நான் உமது பாதத்தில் புகலிடமாக நான் அமர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு ஒரு மறைவிடம், எனக்கு ஒரு புகலிடம், எனக்கு ஒரு அடைக்கலம் தாரும் என்று நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறீர்களா? உங்க பலன் அல்ல, உங்க திறமை அல்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம் அல்ல, ஆண்டவர் தான் இந்த காரியத்தில் தேவன் தப்புவிக்கிறவராயிருந்து உங்களுக்கு ஒரு புகலிடத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற என் அன்பான சகோதரனை சகோதரியே, ஏதோ ஒரு தோற்று போன ஒரு நிலையில் இருக்கலாம். அந்த பாடில், அந்த அவமானத்தில், அந்த தோல்வியில், அந்த வேதனையில் எல்லாம் இழந்து போன ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். அந்த சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு விட்டார்கள், அந்த சத்துருக்களின் பிடியிலிருந்து உங்களால் விடுவிக்கப்பட முடியவில்லை. பல வழியில் நீங்கள் துயரப்பட்டு ஒவ்வொரு நாளும் அதை கண்டு பயத்தோடு வேதனையோடு நீங்கள் நிற்கிற ஒரு மகனாய் இருக்கலாம். இந்த தேவன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க போகிறார். சத்துருவின் கையிலிருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் அவர் உங்கள் பட்சத்தில், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயம் அந்த தேவன் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் கலங்கி விடாதிருங்கள். அந்த தேவன், அந்த தகப்பன் அவர் உங்கள் பட்சத்தில், அவர் உங்களோடு கூட இருக்கிறாரே. அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் வரையிலும் சூரியன் தரித்து சந்திரன் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற வரையிலும் சூரியன் தரித்து சந்திரன் நிலைத்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. வேதனையான ஒரு நிலையில் ஜோசுவாவும் அவருடைய ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சகல ஜனங்களின் நடுவிலே அந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று அந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இப்ப அந்த கானான் தேசத்திற்குள்ளாய் சென்று விட்டார்கள். ஒருவேளை அந்த தேசத்தில் எரிகோவை பிடித்து விட்டார்கள், அதன் அருகில் இருக்கிற ஆயி என்ற சின்ன பட்டணத்தையும் அவர்கள் பிடித்து விட்டார்கள். இப்ப எரிகோ ஆயி பட்டணத்தை பிடித்து விட்டார்கள். அதில் இருக்கிற ராஜாக்கள், அதில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். பல ராஜாக்கள், பல ஜனங்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் பலவான்களாய் இருக்கிறார்கள். இதோ எகிப்தில் இருந்த ஒரு ஜனம் வருகிறதே, அந்த ஜனத்திலிருந்து எப்படி தப்புவிக்க முடியும் என்று எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை. என் அன்பானவர்களே, அதில் வேதம் சொல்லுகிறது, கிபியோனியர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து யோசுவாவோடு சமாதானம் பண்ணுகிறான், நாங்கள் சண்டைக்கெல்லாம் வரல, உங்களோட வாக்குப்பாதம் பண்ண வரல, உங்களுடைய யுத்தத்திற்கு வரல, நாங்கள் உங்களோட சமாதானமாய் பண்ணுகிறோம், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கிறோம், உங்களுக்கு அடிமையாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சமாதானமாய் வருகிறோம் என்று ஜோசுவாவிடத்தில் ஓடி வருகிறார்கள். இந்த கிபியோன் இடத்தில் இந்த ஜோசுவா சமாதானமாய் மாறுகிறார். இதை கேட்ட உடனே எருசலேமின் ராஜா, அவனோடு இருக்கிற நண்பர்கள், 4 தேசத்தில் இருக்கிற ராஜா
எல்லாம் 5 தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் இந்த ஜோசுவாவோடு எதிர்த்து நிற்பதற்காக அந்த கிபியோன் மீது அவர்கள் வருகிறார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் கலங்கி விடுகிறார்கள். அந்த கிபியோனர்கள் கலங்கி ஜோசுவாவிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்க, 5 ராஜாக்கள் எங்களை சூழ்ந்து விட்டார்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னவுடனே இந்த ஜோசுவா தனது யுத்த வீரர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு இரவெல்லாம் நடந்து காலைக்குள்ளாக அங்கு போகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த 5 ராஜாக்களை தேவன் ஜோசுவா கையில் கொடுத்தார். அந்த 5 ராஜாக்களை தேவன் ஜோசுவா கையில் கொடுத்தார். அவர்களை முறியடிக்கிறார்கள். இந்த ஜோசுவாவின் அவனோடு இருக்கிற யுத்த வீரர்களும் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேசத்தில் பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5 ராஜாக்கள் சேர்ந்து இந்த ஜோசுவாவோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பலவான்களாய் இருக்கிற ஒரு நிலை. ஆனால் தேவன் உதவி செய்கிறவர், தேவன் அற்புதம் செய்கிற ஒரு தேவன். இந்த தேவன் யாரையும் அவர் கைவிடுகிறதில், அவரிடத்தில் சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அந்த தேவன் எப்படி தப்புவித்தார் பாருங்கள். அதில் 11ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது. ஜோசுவா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் எல்லாம், அந்த யுத்த வீரர்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடி தப்புவிப்பதற்காக ஓடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பார்த்தார், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் இருந்து அவர்கள் அழித்து போட்டு விடாதபடி தப்புவிக்க வேண்டும் என்று ஓடுகிறார்கள். ஆண்டவர் வானத்தில் இருந்து கல்மலையை ஆண்டவர் பொழிந்தார். அதில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கல்மலை வானத்திலிருந்து பொழியப்பட்டது. அந்த ஜனங்கள் மீது அந்த கல் விழுகிறது. வானத்திலிருந்து கல்மலை அவர்கள் மீது விழுகிறது. இவர்கள் யுத்தத்தில் மடிந்தவர்களை விட அந்த கல்மலையில் செத்தவர்கள் அநேகம் பேர் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு அழகா யுத்தம் பண்ணுகிறார் இந்த தேவன்! எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். உங்களுக்கு எதிராய் பலர் எழும்பலாம், பலர் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி வரலாம். ஆனால் அந்த நல்ல தேவன் சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை தப்புவிக்க போகிறார். அந்த சத்துருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கல், அந்த கையில் உங்களை ஒப்பு கொடுக்கல், அவர்கள் கையிலிருந்து உங்களை தேவன் விடுவித்து உங்களை தப்புவிக்கிற ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்திலிருந்து கல்மலை பெய்கிறது. அந்த யுத்த வீரர்கள் எல்லாம் அந்த கல்மலையிலே அவர்கள் விழுந்து மடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? 12-13 வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, யுத்தம் பலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த ஜோசுவா சொல்லுகிறான் சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அந்த சூரியனை சந்திரனை பார்த்து ஒரு சாதாரணமான ஆண்டவருடைய ஊழியன் அதை பார்த்து கட்டளையிடுகிறான். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நிய தேசத்தின் நடுவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதோ அந்த தேசத்தில் சூரியன் மறைந்து விட்டால் இருள் சூழ்ந்து விடும், நாங்கள் எல்லாம் தோற்று போய்விடும். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்ன உடனே இந்த ஜோசுவா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த சூரியன் சந்திரன் தரித்து நின்றது. ஒரு பகல் முழுவதும் தரித்து நின்றது. 12 மணி நேரம் அந்த சூரியன் ஒரே நிலையில் தரித்து நின்றது. இது எவ்வளவு அற்புதம்! இது எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம்! இந்த தேவன் உங்களை தப்புவிக்க மாட்டாரா? இந்த தேவன் உங்க சத்துருக்களிலிருந்து உங்களை தப்புவிக்க மாட்டாரா? எந்த பிடியில் இருக்கலாம். உங்க சத்துரு எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். தேவன் அவர்கள் கையில் உங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு தேவன் அல்ல. அவர்கள் கையிலிருந்து அற்புதமாக தேவன் உங்களை விடுதலை கொடுத்து உங்களை அவர் பாதுகாக்க போகிறார். அந்த தேவன் அவர் உங்கள் பட்சத்தில், அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு யாருமே இல்லை. இந்த வேதனையிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை. இந்த கடன்காரர்கள் நெருக்கிறாங்க, இந்த எதிரிகள் நெருக்கிறாங்க, என்னை சூழ்ந்திருக்கிற பகைஞர்கள் இருக்கிறாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க நெருக்கிறாங்க. அவங்களுக்கு பலன் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. நீங்க சோர்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவர் சூரியனை சந்திரனை நிலைநிறுத்தின ஒரு தேவன். அவர் உங்கள் தகப்பன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சத்துருக்களுக்கு முன்பதாக அவர்கள் கையிலிருந்து தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். அவர் கையிலிருந்து தேவன் உங்களை தப்புவித்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த 5 ராஜாக்களையும்
இந்த ஜோசுவா கொன்று போட்டான். அந்த 5 ராஜாக்களை ஒரே கெபியில் அடைத்து போட்டான். அந்த 5 ராஜாக்கள் ஜனங்களை எல்லாம் அழித்து போட்டான். ஒருவரையும் தப்பு விடவில்லை. இதுதான் அந்த தேவன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். இதுவரை நீங்கள் வேதனையோடு, இதுவரை நீங்கள் துன்பத்தோடு, இதுவரை நீங்கள் அந்த பாடுகளோடு இருக்கலாம். அந்த வேதனையிலிருந்து தேவன் உங்களை தப்புவித்து உங்களுக்காய் ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்காய் ஒரு மேன்மை, உங்களுக்காய் ஒரு அடைக்கலத்தை, உங்களுக்காய் ஒரு புகலிடத்தை கொடுத்து அந்த தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்க சொந்து போகாதிருங்கள். சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அது கரம் வெளிப்படட்டும். எங்கள் ஆண்டவருடைய பலமான ஒரு வல்லமை வெளிப்படுவதாக. ஒரு சகோதரனோடு ஆண்டவர் பேசுகிறார், மகனே, நீ எல்லாவற்றிலும் வேதனையை சகித்து கொண்டிருக்கிறாய், துன்பத்தை சகித்து கொண்டிருக்கிறாய், நீ பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாய். நான் எதுவும் பேசல, நான் தர்க்கம் பண்ணவில்லை. இந்த அவமானம் எனக்கு எதற்கு, இந்த வேதனை எனக்கு எதற்கு, இந்த பாடுகள் எனக்கு எதற்கு என்று நீ பாரத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார் மகனே. இயேசுவின் நாமத்தில் அந்த தேவன் அந்த வேதனையில் இருந்து உனக்கு தப்புவிப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நீ சொர்ந்து போகாதே மகனே. அந்த ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். எல்லா தடைகள் மாறுவதாக, எல்லா எதிர்ப்புகள் மாறுவதாக, எல்லா வேதனைகள் மாறுவதாக, சத்துருக்களுடைய கிரியைகள் விலகுவதாக. ஜோசவோடு இருந்து சத்துருக்களின் கைக்கு நீர் விலைக்கு பாதுகாத்த ஒரு தேவன். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இதில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எங்கள் தேவன் அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுகிற பொழுது நீ செல்ல மகனே, செல்ல மகளே என்று அன்போடு அழைக்கிற ஒரு நல்ல தகப்பன் அல்லவா. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இரக்கத்தை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் அடிமைப்பட்ட காலங்கள் போதும். அந்த வேதனையில் துன்பத்தை அனுபவித்த காலங்கள் போதும். கர்த்தர் ஒரு விசை நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் குடும்பமா இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வேதனை நிமித்தமாய், அந்த கடன் பாரத்தின் நிமித்தமாய் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை, நாங்க குடும்பமாய் அழிந்து போனாலும் அது நலமாய் இருக்கும் என்று அவ்வளவு வேதனையோடு புலம்பி சகோதரனே, சகோதரியே, செல்ல பிள்ளைகளை நீங்க பாரத்தோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஏசப்பா சொல்றாங்க, நீ கலங்காத, உனக்கு தப்புவிப்பதற்கு நான் வழியை உருவாக்கி கொண்டு வருகிறேன். இது உனக்கு நிரந்தரம் அல்ல, இது உனக்கு முடிவு அல்ல. உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை நான் எழுப்பி கட்டுவேன். அதே பட்டணத்தில், குடும்பத்தில் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை உன் கண்கள் காண போகிறது மகனே, மகளே. அந்த ஆசீர்வாதத்தை நீ காண போகிறாய் மகளே. அந்த பாரங்கள் உங்களை விட்டு விலகிறது. கர்த்தர் அதையெல்லாம் அப்படியே நீக்கி போடுகிறார். தெய்வ கரை வெளிப்படட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆண்டவருடைய பலமான கரை இறங்கி வருகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு நீ தொட்டதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்கு சொந்தமாய் மாற்றுங்க. அது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கிறார். ஆண்டவருடைய பலமான ஒரு வல்லமைக்கர உங்களை தொட்டு இருக்கிறது. ஒருவேளை அநேகர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, விடுதலையை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை ஆண்டவருடைய பதத்தில் அந்த ஸ்கிரீனில் வருகிற என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை ஊழிய பாதையில் இருப்பேன் அல்லது ஜெபத்தில் இருக்கிற பொழுது நான் ஃபோன் எடுப்பது இல்லை, மற்ற நேரத்தில் நான் எடுப்பேன். நீங்கள் ஒருவேளை அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். என்னை ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த முதல் சனிக்கிழமை பிரேயர் டவர், அந்த ஸ்கிரீனில் வருகிற அந்த அட்ரஸில், அதில் தான் பிரேயர் டவர் இருக்கிறது. அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். அநேக மக்கள் வருகிறார்கள், அநேக மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் ஒரு முறை வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களையும் ஆண்டவர் சாட்சியாக மாற்றுவார். ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.